ஓம் சாய்ராம், ஸ்ரீ சாய்ராம், ஜெய் ஜெய் சாய்ராம். சாய் பக்தர்கள் அனைவருக்கும் சாய் கீதை டிவியின் சார்பாக என் பணிவான வணக்கங்கள். பாபாவின் திருவடிகளை வணங்கி இன்று பாபாவின் அற்புத கதை ஒன்றை நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே இந்த பிரபஞ்சத்திற்கும் சரி, இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு உயிரினங்களும் சரி, அசையும் அசையா பொருட்களாக இருந்தாலும் சரி, இந்த பஞ்சபூதங்களாக இருந்தாலும் சரி, இவை எல்லாவற்றிற்கும் 3 காலங்கள் உண்டு. இந்த 3 காலங்கள் என்னென்ன அப்படின்னா, கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். நம்ம இப்ப இருக்கிற இந்த நிகழ்கின்ற காலமானது உணர்வுகளோடு நம்ம இருக்கின்ற இந்த நிகழ்காலம். அதுல தான் நம்ம இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கோம். கடந்த காலத்தை நம்மளால மாற்றி அமைக்க முடியாது. வரும் காலம் என்னன்றதே நமக்கு தெரியாது. ஆனால் இந்த முக்காலத்தையும் உணர்ந்தவர் தான் இறைவன். சாய்பாபா போன்ற சத்குருக்கள் காலத்தையும் கடந்தவர்கள், முக்காலத்தையும் உணர்ந்தவர்கள், முக்காலத்தையும் அறிந்தவர்கள். இப்ப பாபாவை என்னன்னு சொல்லி போற்றி புகழறாங்க. இந்த காலாய நமக, காலாய நமகன. காலாய நமக என்றால் காலத்தை அறிந்தவன், காலத்தை தன் வயப்படுத்துபவன். இந்த பஞ்சபூதங்களும் அவருடைய ஆணைக்கு இணங்கி செயல்படக்கூடிய அளவிற்கு பாபாவுக்கு அப்பேற்பட்ட சக்தி உண்டு. காலாய நமக என்றால் காலனுக்கும் காலனாக இருப்பவரே சாய்நாதரே என்று பொருள். இப்போ இதற்கு உண்டான ஒரு அற்புத கதையை நம்ம பார்க்கலாம். அலன்பாயி என்ற பெண்ணுக்கு கடுமையான காச நோய் தாக்குகிறது. மருத்துவர்கள் எல்லாம் கைவிட்ட நிலைக்கு அவங்க போயிடுறாங்க. கடைசி கட்டத்துல இருக்காங்க. ஆனா அந்த பெண்ணுடைய தகப்பனார் பாபாவின் அடியவர். அதனால பாபாவை தேடி அந்த பெண்ணை கூட்டிட்டு வரார். ஏன்னா அவருடைய கடைசி நம்பிக்கை பாபா மட்டும்தான். அவர்கிட்ட நிச்சயமா போனா தன் பெண்ணுக்கு உயிர் கிடைக்கும், உயிர் பிச்சை தருவார் அப்படின்ற அந்த நம்பிக்கையோட அவர் தன் குழந்தைய பாபா கிட்ட கூட்டிட்டு போனதுமே பாபா சொல்றார், ஒன்றும் நேரிடாது, கவலைப்படாதீங்க. இவங்களை கூட்டிட்டு போய் வாதன்ல வைங்க. வாதா அப்படின்னா அப்பெல்லாம் பாபாவை பார்க்க வர அடியவர்கள் தங்கக்கூடிய இடம்தான் வாதன். அந்த தங்கும் விடுதிக்கு கூட்டிட்டு போய் ஒரு கம்பளி மேல படுக்க வச்சு குடிக்கிறதுக்கு வெறும் தண்ணீரை மட்டும் கொடுங்கள், வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம், உங்களுக்கு ஒன்றும் நேரிடாது அப்படின்னு பாபா ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறாரு. இவர்கள் எல்லோருக்கும் பாபா மீது அதீத நம்பிக்கை. அதனால பாபாவின் சொல்லி ஆணை பத்திரம். அதனால மலன்பாயை கொண்டு போயிட்டு வாதன்ல படுக்க வைக்கிறாங்க. படுக்க வச்சு ஒரு வாரம் கிட்டத்தட்ட வெறும் நீர் தான், தண்ணீர் தான் கொடுக்குறாங்க. தண்ணீர் மட்டும்தான் பருகி கொண்டிருக்கிறாங்க. ஆனா 7வது நாள் மலன்பாய் இரவு நேரத்துல இறந்து விடுகிறார். உறவினர்கள்லாம் நொந்து போயிட்டாங்க. பாபாவின் வார்த்தை பொய்யாகி விட்டதா, பொய்த்து போனதா அப்படின்னு எல்லோருக்கும் ஒரு வியப்பு, சந்தேகம். தாங்கிக்கவே முடியல. வேற வழியும் இல்லை. மறுநாள் காலையில இறுதி சடங்குகளுக்கான அத்தனை ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் வழக்கம் போல பாபா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மசூதி என்றால் ஒரு நாள் சாவடியில தூங்குவாங்க பாபா. ஆனா அன்னைக்குன்னு பார்த்து காலை 8 மணி ஆகியும் பாபா துவாரகமாய்க்கு வரவே இல்லை. என்ன பாபா இதுவரைக்கும் வரலேன்னு எல்லோரும் வியப்புடன் பார்த்து கொண்டிருக்கிற அந்த நேரத்துல பாபா சாவடி வாசல்ல நின்னுக்கிட்டு கைத்தடி என்கின்ற சட்காவை கொண்டு தரையில் அடித்தும் பல கடுமையான வார்த்தைகளை சொல்லி கொண்டும் யாரையோ ஒருத்தரை திட்டி கொண்டும் அடித்து கொண்டும் இருப்பது போல பல நடவடிக்கைகளை பண்ணிட்டு இருக்காரு. இந்த விசித்திர போக்கு அங்க இருக்கிற பக்தர்களுக்கு குழப்பத்தை கொடுத்தாலும் பாபா எது செஞ்சாலும் ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா அதை போய் கேட்கறதுக்கு யாருக்குமே தைரியமே இல்லாத ஒரு சூழ்நிலை. பொதுவாகவே பாபா ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்க போகுதுன்னா அப்போ இந்த மாதிரியான விசித்திர நடவடிக்கைகளுக்குள்ள ஈடுபடுவார். அவருடைய நடவடிக்கைகள் எல்லோருக்கும் விளங்காத புதிராகத்தான் இருக்கும். யாராலையும் கேள்வி கேட்கவே முடியாது. அப்படி ஒரு உக்ர நிலையில இருப்பாராம் பாபா. அப்போ இந்த நேரத்துல இங்க அடிச்சுக்கிட்டும் வசை பேசிக்கிட்டும் இருக்கும் பொழுது அந்த இடத்துல மலன்பாய் அங்க தங்கும் விடுதியில மெதுவாக மூச்சு விட ஆரம்பித்து கண்களை மெல்ல திறக்க ஆரம்பிக்கிறார். எல்லோருக்கும் ஆச்சரியம். என்ன நடக்குது? மலன்பாய் இறந்து விட்டார். இறுதி சடங்குகளுக்கான ஏற்பாடுகளாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா மலன்பாய் மூச்சு விட ஆரம்பித்து கண்களை அகல விரித்து பார்க்கிறார். அப்போ சுற்றி இருந்தவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? இயற்கையாகவே இப்போ என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த பெண்மணி சொல்கிறான், அன்றைய இரவு ஒரு கருத்த மனிதன் தன்னை இழுத்து கொண்டு போனதும் இவள் பாபாவை பார்த்து, பாபா என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கள் என்று கதறுவது போலவும், பாபா உடனடியாக அந்த கருத்த மனிதனிடம் போராடி ஜெயித்து இந்த பெண்மணியை கொண்டு சாவடியில படுக்க வைத்தது போலவும், அங்க போன உடனே இனிமே நம்ம தப்பிச்சிட்டோம், நமக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்ற ஒரு நம்பிக்கை வந்ததாகவும் அந்த பெண்மணி சொல்றா. இதற்கு முன்னாடி சாவடி எப்படி இருக்கும்னு பார்த்தே அறியாத அந்த பெண்மணி இந்த சாவடியோட அத்தனை அழகான அமைப்புகளையும் விளக்கமாக சொல்வதை பார்த்தது எல்லோருக்கும் வியப்பாகத்தான் இருந்தது. இந்த பெண்மணி இங்க கண் விழிக்கிற நேரம் பாபா அங்கிருந்து கொஞ்சம் சாந்த நிலைக்கு இறங்குகிறார். இருந்தாலும் தன்னிலைக்கு வராத சூழ்நிலையில கையில் இருந்த தடியை எடுத்துக்கொண்டு சாவடியிலும் வழி நெடுக்கவும் அந்த கொம்பால அடிச்சுக்கிட்டு
வாதனை சுற்றி வந்து மீண்டும் துவாரகமாய்க்குள் நுழைகிறார். பாலனோடு போராடி பாபா அவள் உயிரை மீட்டெடுத்து வாதனில் தங்கியிருக்கும் மலன்பாய் இருப்பிடத்திற்கு சென்று உள் நுழையாமல் அங்கிருந்து அப்படியே துவாரகமாய்க்குள் நுழைந்து விடுகிறார். இந்த பாபாவுடைய விசித்திர செயலுக்கு அப்புறம் இறந்த மலன்பாயை மீண்டும் உயிர் பெற்றார். காலனுக்கும் காலனாக இருக்கக்கூடிய பாபாவால எதுவும் சாத்தியம். என் பக்தர்களுக்காக உயிரையும் கொடுப்பேன் என்றாரே, உயிரை காக்க மாட்டாரா? இந்த கதையின் மூலமா பாபாவின் கருணை உள்ளம் நமக்கு எல்லோருக்கும் புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து சாய்கீதை டிவியில் பாபாவின் பல மகிமைகளை நம்ம பகிர்ந்துக்கிட்டே இருப்போம், பேசிக்கிட்டே இருப்போம். போன வீடியோவுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க. உங்கள் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜெய் ஜெய் சாய்ராம்.